எஸ்கே மீடியா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இன்னைக்கு ரொம்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். இருக்கிறது 4 பேர் இருக்கீங்க. இதுல ரெண்டு டீமா பிரிய போறீங்க. யார் அந்த 2 டீம்? அவங்க டீமுக்கு பேர் என்ன? நாங்க 2 பேரும் ஒரு டீம். எங்களோட டீம் கில்லி. கில்லி. எஸ். சோ நீங்க 2 பேரும் லியோ டீம். பிங்கி அண்ட் ரெட் ஒரு டீம் இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா செக்கட் அண்ட் வந்து வெரைட்டி கலர்ஸ், அதுவும் ஆல்மோஸ்ட் ரெட், அவங்க ஒரு டீமா இருக்காங்களா. சோ காயத்ரி அண்ட் ஜேபி ஒரு டீம், தனா அண்ட் பேரு கூட மறந்துட்டேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திவ்யா. தனா அண்ட் திவ்யா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு டீம். அதாவது கில்லிக்கும் லியோக்கும் இன்னைக்கு ஒரு காம்படிஷன் வைக்க போறோம். சோ இது என்ன மாதிரி கேம் அப்படின்னீங்கன்னாக்கா மொத்தமா 10 சான்சஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தம் 10 ரவுண்டு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் இல்ல, 10 சான்சஸ் வந்து ஹிட் பண்றதுக்கான சான்சஸ். சோ கேட்ச் ஓடி போச்சு, அதுவே மிஸ் பண்ணிட்டான். இல்ல, இதுதான் உங்களுக்கு ஹிட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆப்போனன்ட் டீமை கீழே உங்களுக்காக 2 ஹோல் இருக்கும், அதுல கீழே அடியில உட்காந்துருவாங்க. அவங்க எந்த ஹோல்ல இருக்காங்கன்றதை நீங்க பார்த்து கரெக்டா அடிக்கணும். உங்க கண்ணை கட்டிடுவாங்க. இது என்ன பிரமாதம், அடிச்சிடலாமே அப்படின்லாம் கிடையாது. உங்க கண்ணு கட்டி இருக்கும். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஸோ 2 டீமுக்குமே பாத்தீங்கன்னா ஈச் டீமுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த சேலஞ்சில். உங்களுக்கு 10 சான்ஸ், அவங்களுக்கு 10 சான்ஸ். அதுல நீ 5 சான்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க 5 சான்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 பேரும் ஈச் மாத்திக்கலாம், 5 சான்ஸ் எடுத்துக்கலாம். 10மே ஒருத்தரே எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா அடி வாங்குறது எல்லாருமே அந்த மிஸ்ஸிங் சேலஞ்ச் பண்ணணும்ல, ஆப்போனன்ட்டை ஏமாத்தணும். இதுல இப்போ நான் விளையாட வரேன், ஓகேவா, நான் அடிக்க போறேன், டக்குன்னு அப்படி மாத்தக்கூடாது. அப்படி மாத்தக்கூடாது. பின்னாடி இருக்கவங்க யாரும் ஹிண்ட் கொடுக்க சொல்லி தரக்கூடாது. ஏமா எப்பவுமே ஒரு கேள்வி புரியாவே இருக்கா? சோ இது வந்து வித்தியாசமான ஒரு சேலஞ்சு. அவர் இந்த ஹோல்ல தான் இருப்பாருன்னு நினைச்சு நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு அடிக்குமே 5 பாயிண்ட்ஸ், சாரி ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். டோட்டலா 10ல அவுட் ஆஃப் 10 எத்தனை மார்க் யார் ஹையஸ்டா எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். சோ வின்னருக்கு ஏதாவது கண்டிப்பா பரிசுன்னு சொல்லி எதிர்பார்ப்போம்ல. என்ன பரிசு அப்படின்னா சாய்ஸஸ் யுவர்ஸ். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதான் அன்னைக்கு ஸ்நாக்ஸா இருக்கும். அந்த ஸ்நாக்ஸ் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஓகேனா டீல், இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீட். ஜெயிக்கிறது நாங்க ஷேர் பண்ணி சாப்பிடணுமா? ஏய், ஆணவத்துல ஆடாதரா. ராணுவத்துல அழிஞ்சவங்களை விட ஆணவத்துல அழிஞ்சவங்க தான் அதிகம். இல்ல, அதுல நடுவுல ஒரு பனிஷ்மெண்ட் ரவுண்ட் ஒன்னு இருக்கு. ஜெயிக்கிறது நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. என்ன வேணா கொடுங்க. டீசென்டான பனிஷ்மெண்ட் தான் இருக்கும். இந்த இன் பிட்வீன் கேப்லயே தான் நடக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ரெடி? கேம்குள்ள போலாமா? சோ அதுக்கு முன்னாடி இப்ப வந்து மேட்ச் விளையாடுற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஐபிஎல் சீசன் போயிட்டு இருக்கு. எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யார் பேட்டிங் யார் பவுலிங்னு சொல்ற மாதிரி இங்க யார் ஹிட்டர் யார் வந்து சிட்டர் அப்படின்றது நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், டாஸ் பண்ண போறோம். ரெடி? யார் கேட்க போறோம்? ஹெட்ஸ். சோ ஹெட்ஸ் யார் கேட்டிருக்காங்களோ அவங்க வின் பண்ணிருக்காங்க. ஹெட்டிங் டீம் தான் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க. ஹெட் கேட்டிருக்காங்க. சோ லியோ டீம் தான் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறாங்க. சோ கில்லி டீம் என்ன பண்ண போறீங்க? சிட்டர். அதாவது அது ஹிட்டர், இது சிட்டர், அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க சமாளிக்கிறாங்க. தோத்து போயிட்டாங்கல, அது எப்படி தெரியுமா? தோத்து போயிட்டாங்களா? அதுக்குள்ள ஓ டாஸ்ல லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் கூட என்னடா அது இன்னும் கேமே ஆரம்பிக்கல தோத்து போயிட்டாங்களேன்னு சொல்றாங்க. தோத்துடுவாங்க. சோ கர்ச்சீஃப் ஒன்னு இருக்கு உங்களுக்கு. அதுக்கு கண்ணை கட்டி விட்டுடுவாங்கோ. வாய் கொளறதா இல்லையா? தண்ணி குடிக்கலாமா இல்லையா? எங்க வேணாலும் ஏதாவது ஒரு ஹோல்ல நீங்க இருக்கலாம். அவங்க ஸ்டார்ட்னு சொல்லும் அவங்க ஸ்டார்ட்னு சொல்லும் போது ரெடியா? ஓகே ஓகே, புரிஞ்சுதா? என்ன அப்பப்போ பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே. ரெடி? மேல தூக்கி பார்க்க கூடாது. தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பெனால்டி போட்டுருவாங்க. ஆஃப் பண்ணு மேடம். 901 மேல தூக்கி பார்க்க கூடாது தலைய. ரெடி? ஓகே, ரெடி? ஹிண்ட் கொடுக்க கூடாது. நான் ஸ்டார்ட் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தலை வச்சிருப்பாங்க. ரெடியான்னு சொல்லி கேட்கணும் நீங்க. ரெடி? ரெடியா? சோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் பால் ஆட போறாங்க. திவ்யா ஆட போறாங்க. சோ உங்க பொசிஷன்ல நீங்க இருக்கலாம் காயத்ரி. ஓகே, ஸ்டார்ட். அவுட். ஒரு மார்க் போச்சு. ஜஸ்ட் மிஸ். கில்லி 1லாம் கிடையாது. இப்போதைக்கு என்னன்னாக்கா இந்த இடத்துல
அவங்களுக்கு கில்லின், இது உங்களுக்கு பேரு லியான்னு போட்டு வச்சிருக்கேன். கில்லி ஃபர்ஸ்ட் 0. மாப்பிள்ள நான் சொல்றது உங்க காதுல விழுகல. விழுகல. ஏய் ஏன் என்ன இறக்கி விடுற? இறக்கி விடல, டன் சொன்னேன். அவளுக்கு ஃபீல் ஆகணும்ல, அதனால இப்படி ரெடி? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ரெடியா? ரெடி. திவ்யா ரெடியா இருக்கியா? தலையை லைட்டா மேல தூக்கு. எஸ் ரெடி. காயத்ரி ரெடியா? உங்களுக்கான செகண்ட் சான்ஸ். செகண்ட் பால் போட்டாச்சு, நீங்க அடிக்கலாம். கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது, கண்ணை கட்டி வர விட்டாங்க. உடச்சாப்லதான் அவுட்டே, ரெண்டுமே அவுட் ஆச்சு. சோ 2 சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துருக்க. அவ அடிக்கிறதுல கிழிஞ்சே போயிடுது. ஆமா இவ்வளவு வேகமா, இவ்வளவு வெறியா மாப்பிள்ளைக்கு? அவ்வளவு வெறி. சரி ரெடி? ரெடி. 3வது சான்ஸ். ஓகே ரெடி? காயத்ரி ரெடியா? ரோலிங் ஆக்ஷன்ற மாதிரி 3வது பால் போடப்பட்டதுக்கு நீங்க அடிக்கலாம். இப்ப உங்க சான்ஸ். ஹிட். 3வது சான்ஸ் மிஸ்ஸிங். சோ 3வது சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா 4வது சான்ஸ் கொடுக்க போறாங்க. 4வது சான்ஸ். திவ்யா ரெடியா இருக்கீங்களா? வாயை திறந்து சொல்லாமே. ரெடி? காயத்ரி நீங்க ரெடியா? ஓகே 4வது பால் போடப்படுது. 4வது பால் திவ்யாக்காக சான்ஸ் கொடுக்க போறாங்க. அதை ஹிட் பண்றாங்களா இல்ல டக் அவுட் ஆகுறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ரெடி? சான்ஸ். 4வது பால் அவுட்டே. சோ ஃபைனல் சான்ஸ். பாருங்க டோட்டலா டக் அவுட் ஆக போறீங்க திவ்யா. ஓகே லாஸ்ட் சான்ஸ் திவ்யாக்கு. ஒரு பாயிண்ட் அது எடுக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சான்ஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் சான்ஸ்ல ஒரு ரன்னாவது எடுக்கிறீங்களான்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா டோட்டலா நீங்க டக் அவுட் ஆயிடுவீங்க. வெறும் முட்டை தான், அதுவும் வாத்து முட்டை வாங்கிட்டு போறீங்க. கோழி முட்டையா வாத்து முட்டையான்றது அப்புறம் பார்க்கலாம். ரெடி? 5வது பால் லாஸ்ட் சான்ஸ். ரெடி? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அவுட். அப்பா மகனே அங்கிசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். இல்ல எதுக்கு அமைதியா இருந்தேனா, டாஸ்க்ல அவங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா, சோ அமைதியா இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிடலாம் தான் பிளானிங். சூப்பர். அதான் இன்னும் கொஞ்சம் ஆட விட்டு அச்சா அங்க கூட மைக் விடு. பட் என்னன்னா என்ன அடினா வேற லெவல்ல அடிப்பானா. பக்கு 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 பக்கு. ஆமா அந்த டீம் என்ன பேசுறாங்க அவங்கள்ட்ட கொடுங்க. அந்த மைக் எப்படி ஃபீல் பண்ண? நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு எனக்கு. சோ ஓகே ஃபைன். சரி ஏதோ டாஸ்ல தான வின் பண்ணிட்டோம். டாஸ்ல தான் வின் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். கீழ விழுந்து மீசையில மண்ணு விட்டாத மாதிரி பேசுறான் பாரு. மிதிச்சன அப்படியே முகரை. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டீம் வந்து 5 பால்ஸ் வந்து ஹிட் பண்ணாங்க. ஆனா 5மே 0 ஆயிடுச்சு. டக் அவுட் ஆயிட்டாங்க அவங்க. சோ அதனால இப்ப பார்க்கலாம். ஒருவேளை இந்த 5 பால்ஸ்ல நீங்க 2 ரன் எடுத்தீங்கன்னா கூட லீடிங்ல இருப்பீங்க. இல்ல 3 ரன் எடுத்தாலும் லீடிங்ல. இல்ல 5 அவுட் ஆஃப் 5 எடுத்தீங்கன்னா கூட அதுவும் பெரிய லெவல்ல லீடிங் கூட இருக்கலாம். நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல நம்மளால ஒருத்தவங்களால முடியலன்னா அது இப்படிதான் பில்ட் பண்ணுவாங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ஹலோ நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க? டாஸ்ல வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. வின் பண்ணிட்டீங்க சார். அதுக்கான ட்ரீட் நீங்க என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க சார். ஒரு வெஞ்சர கிண்ண கூட கிடையாதா? சோ உங்க டீம் கில்லி டீம் ரெடியா இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உங்க டீம்ல இருந்து தனா உட்கார்ந்திருக்காங்க. உங்க மனநிலை இப்ப எப்படி இருக்கு? நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? காயத்ரி ரெடியா இருக்கீங்க. கில்லி டீம் ரெடியா இருக்காங்க அடிக்கிறதுக்கு. ரெடி. துணி மிதிக்கிறீங்க, உங்களுக்கு அத வச்சு கூட ஃபீல் ஆகும். ஓகே ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க. கொஞ்சம் ஓவரா இல்ல? ஓகே அதான் ட்ரை பண்ணிட்டாங்க போல. ஐ நோ. சரி ரெடி. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கேம் குள்ள போய்லாம். சோ தனா ரெடியா இருக்கீங்களா? காயத்ரி ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ரெடி 3 2 1. ராங் அவுட். நீங்க சென்ட்ரல் அடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா இதுல அடிச்சிட்டாங்க. அடிக்கும் போது நீங்க முதல்ல பொசிஷன்ல இல்லைங்க. ஒன்னு ரைட்னா ஒரு பொசிஷன் அப்படி இல்ல, கேப் ஒரு கேப். ஒன்னு இங்கனா இங்க வரணும், இல்லனா இங்கனா இங்க வரணும். நீங்க அதை விட்டு நடுவுல சம்பந்தமே இல்லாம அடிச்சீங்கன்னா அது வந்து ஒயிட் பால் போயிடும். அப்புறம் அகைன் செகண்ட் பால் 0 போட்டாச்சா? 3 2 1 அவுட். ரெண்டாவது அவுட். உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு சார்?
ஆமா பாத்துட்டு இன்னும் 3 பால் இருக்கு. இல்ல இங்க பாருங்க திவ்யா, எங்களுக்கு 5 பாலும் அடிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஒரு பால் அடிச்சா போதும் இந்த ரவுண்ட்ல. அடுத்துறவா அடக்கி வாசினா 3 2 1 ராங்கு. இப்போ ஓகே தானே? அந்த மாதிரி தான். ஓகே ரெடி. அடுத்த 4வது பால் காயத்ரி சிக்ஸர் அடிக்கறாங்களா இல்ல டக் அவுட் ஆக போறாங்களா? மாதாஜி சேம் டயலாக் மாதாஜி. ஓகே 3 2 1 மைக் அங்க வைடா. மைக் அங்க. அவனை சிரிக்கவனா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா. லாஸ்ட் ஒரு சான்ஸ் இருக்கு. வெறுப்பேத்தி இல்லல்ல. ரைட் ஓகே லாஸ்ட் சான்ஸ். டேய் அவங்க அந்த பொசிஷன்லயே இருக்கட்டும். ஹோல்ஸ் வந்து இங்க இருக்கு சரியா? ஒன்னு பக்கத்துல ஒன்னு அவ்வளவுதான். லெஃப்ட் ரைட் அவ்வளவுதான். ரொம்பலாம் போக வேண்டாம். சோ அடுத்தது காயத்ரி பாத்தீங்கன்னா இதுவரையிலும் 5 அவுட் ஆஃப் 4 பாத்தீங்கன்னாக்கா டக் அவுட் தான். இன்னும் ஒரே ஒரு பால் தான் இருக்கு. அந்த ஒரு பால் ஹிட் ஆகுனாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க பாயிண்ட் லீட்ல போவாங்க. சோ கில்லியா லியோவா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. ரெடி? மாதாஜி கையில இருக்கு. என்ன பண்ண போறாங்க? பால் பண்ணலாமா? ஓகே கவுண்ட் டவுன் 3 2 1 இதுக்கு மேல யோசிக்கிறீங்க. ஐயோ oh my god. ஹலோ ஹலோ கொஞ்சம் அங்க இருந்தீங்கன்னா எப்படி பேச தெரியும்? உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. பாப்பா உயர்ந்த மனிதா, எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழாயா இருக்கு. ஓகே இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ரவுண்டு கில்லி டீம் பாத்தீங்கன்னா சிட் பண்ணிட்டு இருக்காங்க. லியோ டீம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஹிட் பண்ண போறாங்க. ஆனா ஹிட் பண்றாங்களா அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் டிசைடிங் ஆயிடும். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி அவங்க 1 லீட்ல இருக்காங்க. இதுல அவங்க ஸ்கோரே பண்ணாம போயிட்டாங்கன்னாக்கா லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெடி? நான் ஒரு நிமிஷம். நான் 3 2 1 சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஜேபி 3 2 1 சொன்ன உடனே நீங்க எந்த ஹோல்ல இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க 3 செகண்ட் 4 செகண்ட் பாஸ் எடுத்து கூட அடிக்கலாம். சோ எனிகோ ஆல்மோஸ்ட் அந்த 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 ஏரியால அந்த நடுவுல அடிச்சுக்க உள்ள எம்ம போற தலைய அங்க வருமாங்க. சை படுத்துறாங்கப்பா. விட்டா கிறுக்கல் அடிச்சு வாங்கி போட்டுருக்கு. அங்க இருந்து அடிச்சுதான் பாரு. சும்மா அடிச்சு பாரு. அப்படி அப்படி அவ்வளவுதான் ஹிட். Three, 2, 1 டிசைட். அக்கா டிசைட் கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸா பண்ணுங்க. அப்படியே அவுட். நீங்க தான் அவுட். நீங்க தான் அத்தை பெட்டி மேல டம்முன்னு அடிக்கிறீங்க. ஓ அது தலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாக்ஸ் மேல அடிச்சிருக்கீங்க. சோ ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கேம் சம்திங் வித்தியாசமா இருக்கு. கிரிக்கெட்டுக்கு இதுக்கு டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும். ரெடி? 3 2 1 டிசைட். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. எக்ஸ்கியூஸ் மீ. அடிபட்டுச்சா? பட்டிச்சு. ஓகே நீங்க ஆனா இல்ல இல்ல பரவாயில்ல. அந்த ரைன்ல தான் போச்சு. அது மண்டையில தான் பட்டுருச்சு. இல்ல மண்டையில தான் அடிப்படல. பட் அட்லீஸ்ட் ஏன்னா அடிக்கிறது கரெக்டா எய்ம் பண்ணி அடிக்க மாட்டேன்றீங்க. வின்னு தாமா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோமா. ரெடி? தனாக்காக 3வது பால் பிளே பண்ணப்படுது. 3 2 1 டிசைடர். டிசைட் பண்ணுங்க. சென்டர். ஏன் அது ஆக்சுவலா நீங்க அடிச்சது கரெக்ட். ஆனா அடிக்கிறது சரியா விழல. 4வது பால் சான்ஸ் கை மேல தூக்குங்க முதல்ல. 3வது பால் தானே? 3 பால் ஒரு 2 டாட் பால் ஒரு அடி அடிச்சிருக்காங்க. ரெடி? கையை மேல தூக்குங்க. ரோலிங். ஏமா கிராஸா நிக்கிற? அந்த பொண்ணை நேரம் ஒருத்தன் நிக்க வச்சாலும் நிக்க மாட்டேன்றா. செக் சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ரெடி? உங்களுக்காக 4வது பால். ரோலிங். 3 2 1 டிசைட். அப்படி போய் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே 2 லீட்ல இருக்கு. அது 2 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அது மிஸ் பண்ண. அதான்
ஆக்சுவலா எக்ஸாக்ட்டா அவ அடிச்சது ரைட் ஹேண்ட் சைடுல, ஆனா கொஞ்சம் இதுல மிஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காயத்ரி அடிச்ச மாதிரி தான் போடுங்கக்கா. ரெடி. லாஸ்ட் பால், 5வது பால் ப்ளே பண்ண போறாங்க. தனாவுடைய சான்ஸ், லியோக்கான டோட்டல் சான்ஸ் முடிய போகுது. இதுல எடுத்திருக்கிறது இதுவரையும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லியோ டீம் 2 தான் எடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா கில்லி டீம் 1 இருக்காங்க. சோ இவங்க இன்னும் 1 எடுத்தாங்க, எஸ் ஈக்குவல் ஆயிடும். ஸ்கோர்ஸ் ஆர் லெவல் வந்துரும். 3வது ஒரு ஹிட் 1 தான் எடுத்திருக்காங்க. நீங்க 1 லீட்ல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் 5 சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. சோ ஃபைனல் சான்ஸ், 5th பால் யார் ப்ளே பண்றாங்க? ரெடி? சம 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 அஷ்டாங்க இல்லையே பட்டுச்சே. அது என்ன பண்றதுன்னு தெரியல அது, பட் அது ஓகே தான், பாயிண்ட்ல தான் வரும். ஆமா, சரி போஸ்ட் போங்க. வெள்ளையாடுறது கேம் விளையாண்டா மாங்கா மண்ட மாதிரி மாங்கா மண்ட மாதிரி விளையாடாது. முட்டா பழுகு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கிறது? காயத்ரி ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல் அடிச்சல்ல? டேய் திரும்ப சுத்தமா தெரியல, சுத்தமா தெரியக்கூடாதுன்னு கட்டுறது, சுத்தமா தெரியலையா? பாத்தியா இல்லையா? ரொம்ப நக்கலா போச்சு இப்ப வர உனக்கு. லாஸ்ட் சான்ஸ், கில்லி டீம் வந்து வின் பண்ண போறாங்களான்றத ஜேபி உடைய பேட்டிங்ல தான் தெரிய போகுது. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. ஓ நோ. 3 2 1 டிசைட். क्वेश्चन அடிக்கலாம். மைக் அழிச்சிராதடா. ஐயோ போச்சே. சூப்பர், சம்மாடி. அப்படி ஒரு அடிடா அது. அடி மகனே ஆஸ்தப்படுறேன். அடுத்த வாட்டி தள்ளி வை. ரெடி? சோ அடுத்தது செகண்ட் பால். ஆல்ரெடி பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து ஈக்குவலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு பால் அவங்க ஹிட் பண்ணிட்டாங்கன்னாவே ஸ்கோர்ஸ் ஈக்குவல் ஆயிடும். சோ அடுத்த 1 தான். அதனால அவங்க 2 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, நீங்க 3 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் 4 சான்சஸ் இருக்கு. சோ அடுத்த பால். ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. ஜேபிக்கான அடுத்த பால் 3 2 1 டிசைட். ஓகே இன்னும் இருக்கிறது 3 பால் இருக்கு. 3 பால்ல கண்டிப்பா 2 ஸ்கோர் நீங்க எடுத்தாகணும். எடுக்கல அப்படின்னீங்கன்னாக்கா உங்க டீமும் அவங்க டீமும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சமத்துல இருக்கும். அட்லீஸ்ட் 1 ஹிட் பண்ணீங்கன்னா அது ஈக்குவல் ஆகும், இல்லைன்னா அவங்க வின்னர் ஆயிடுவாங்க. ஓகே ரெடி? 3 2 1 டிசைட். வச்சுட்டாங்களா? ஓகே தலை ஃபுல்லா வைங்க, அப்படி வச்சாதான் நல்லா இருக்கும். ஏய் அவ்வளவுலாம் ஒண்ணு இல்ல, அவன் பொறுமையா தான் தட்டினா இந்த பால் இது ஒண்ணு வலிக்காது. ஆமா சோ ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா லெவல் ஈக்குவலா இருக்கு. ஆனா உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. நீங்க தான் டிசைட் பண்ணணும் டேலண்டா. 2 சான்ஸ்ல 1 அடிச்சா கூட அவங்க வின். ஓகே ஆமா, மொத்தம் 3 பால் விளையாடியாச்சு. 2 சான்ஸ்ல 1 எடுத்தா போதும். ஆனா எடுக்கலனாக்கா ஸ்கோர்ஸ் ஈக்குவல் ஆயிடும். ஓகே அடுத்தது 2 சான்ஸ் இருக்கா? அவங்க 2 சான்ஸ்ல 1 எடுத்தாங்கன்னா கூட வின். நல்லா யோசிச்சு மண்டிய விடல, மண்டியிலே கொட்டுவேன். ரெடி? அக்கா தான் நானே. நீயா பேசியது என்னந்தே நீயா பேசியது. ஓகே ரெடி? டிசைட் பண்ணலாமா? யோசிச்சு 3 திவ்யா 2 1 டிசைட். சரி அப்ப வச்சு தொலைங்க. 3 2 1 சொன்னா உங்ககிட்ட கத்தி உடம்பு தாண்டா போச்சு. 3 2 1 மண்டை வச்சா ஃபுல்லா வைங்க, பார்க்க கூடாது. ஆல்ரெடி கேம் ஓவர். ஜோலி முடிஞ்சு. ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கில்லி. கில்லி டீம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வின் பண்ணியாச்சு. ஒரு டான்ஸ் போடுங்க. ஏ கில்லி ஏ கில்லி. சூப்பர் 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 சூப்பர். சோ கங்க்ராச்சுலேஷன் கில்லி டீமுக்கு. சோ குட், கங்க்ராச்சுலேஷன். எனிஹோ நல்ல பார்ட்டிசிபென்ட், குட், நல்லா ட்ரை பண்ணீங்க. சோ
சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. வின் பண்ணி முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸ்பைரி ஆன ஒரு மாசா பாட்டில். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா லூஸ் பண்ண டீமுக்கு டிஃபால்ட்டாவே கண்ணுல தண்ணி வரும். வரல அப்படின்னா கிளிசரின் போட்டுக்குங்க. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அண்ணா கிளிசரின் தோத்து போயிட்டாங்கனால இப்படி சீன் போடுறாங்க பாத்தீங்களா இல்லையா? எனக்கு மட்டும் ஸ்டார்டிங்ல எதுமே சொல்லல. என்ன கொடுமடா சரவணன் இதுக்கு. என்ன மக்களே, நீங்க தான் பாத்துட்டு இருந்தீங்க, உங்க பின்னாடி தான் நான் இருந்தேன். எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா இல்லையா? சோ எனிகோ கிளிசரின் உங்களுக்கு தேவைப்படும். எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து லைக் போனா புடிச்ச பசங்க சார். ஐயோ அப்பா, இப்படிதான் கோகிலான்னு வெட்டி கோலமா வித்தாலாம். டப்பா திறந்து பார்த்தா உள்ள என்னது கொக்கைனா 200 சிக்கன். சார் நாங்க எங்க டீம்ல ஒரு ஆளே நான் 3 பாயிண்ட். அது முக்கியம் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே டீம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? சரி சரி, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. ஃபைனலா ஒரு ஆப்ஷன் இருக்கு. பனிஷ்மென்ட் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல, அத நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். என்ன பனிஷ்மென்ட் கொடுக்குறீங்க? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இல்ல, எனக்கு பனிஷ்மென்ட்னா நான் கொஞ்சம் பாவம் பார்க்கணும். சரி, சீக்கிரம் சீக்கிரம் பனிஷ்மென்ட் சொல்லிருங்க. ஏதாவது ஒரு டயலாக் கொடுத்து அதை பேச சொல்லுங்க. அதே மாதிரி அந்த ஆக்ஷன் யாரா பண்ண சொல்லிருங்க. திவ்யா பண்ணனும் அந்த டயலாக். நான் சொல்றேன் அவங்களுக்கு தான் 2 பேருக்கு தான். சரி ஓகே, அவங்க சொல்றதை நீங்க செய்யணும். அங்க போங்க क्वेश्चन. ஆமா முடியுமா? சீக்கிரம் சொல்லுங்க, டைம். சொல்லணுமா? அந்த டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. டைலர் அங்கிள்னு ஒரு டயலாக் வரும். சோ அது ரொம்ப ட்ரெண்டிங். ஆமா, ட்ரெண்டிங் ஆச்சு. சோ அவங்கள மாதிரி இப்ப இவங்க பண்ணுவாங்க. அத பண்ணு. டயலாக் சொல்லு. நீ ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றத நிரூபி. மர்க்கா சொல்லு. நீ ஒரு ஆக்ட்ரஸ். மர்க்கா சொல்லு. நீ ஒரு ஆக்ட்ரஸ். சொல்லுவியா? இனிமே சொல்லுவியா? ஓகே ஓகே, ஆக்ஷன். நான் சொல்ற டயலாக்க அவங்க அப்படியே பேசணும். டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்ட மேல நல்லா ஏத்தி எனக்கு தூச்சு தருவீங்களா? அதே அதுக்கு என்ன பண்றதுடா? அதே வா அங்க கேக்க வேண்டியது. ரெடி? நான் ஒரே ஒரு டயலாக் தான் சொல்றேன். நீங்க ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. ஃபுல்லாலாம் எனக்கு தெரியாது டயலாகே. சொல்லிட்டாங்கல்ல. நான் மறந்துடுவேன். எப்படி சமாளிக்குது பாரு. டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்ட கொஞ்சம் ஏத்தி தச்சு. சரி, கேமரா பாத்து பேசுங்க. அடுத்த சிக்னல்ல பண்ண முடியாது. போ. ரெடி? ரோலிங். ஆக்ஷன். கேமரா பாத்து பண்ணுங்க. டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட் கொஞ்சம் ஏத்தி தச்சு தரீங்களா? ஆக்சுவலா பனிஷ்மென்ட் நம்மளுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி சரி, நீங்க தானே டைரக்டர். சோ அப்படி கண்ணா கேமரா பாருங்க. டைரக்டர் இருக்கிறதே பாத்துறீங்க. கேமரா பாத்து. டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட் கொஞ்சம் ஏத்தி தச்சு தரீங்களா? என்னால முடியல. வேற எனக்கு போதும். நீ என்ன பண்ண? லாஸ்ட் சென்சிட்டிவ் போ. என்ன பண்ணணுமோ நல்லா பண்றேன். ரெடி? ஓகே, ரெடி? லாஸ்ட் ஃபுல்லா கட்சில வாங்குவாங்க. பிரவீன் தான். ஓகே. பைலட் ஆக்ஷன். டைலர் அங்கிள், இந்த ஸ்கர்ட் கொஞ்சம் ஏத்தி தச்சு தரீங்களா? அங்க பாரு எலிவாலே. சீ. என்ன ராகிங் பண்றாங்க. என்ன காப்பாத்துங்க.
சொல்லுங்க. ஹலோ ஹலோ. உங்க டீம் கூட சேர்த்து நான் விளையாடி இருக்கேன். யார் சொன்னது? யார் சொன்னது? கேமராவை பார்த்து லோக்கலா ப்ரொபோஸ் பண்ணுங்க. ஆமா சார் நீங்க வாங்க. வாங்க நான் சொல்ல மாதிரி சொல்லிட்டு கேமரா கொடுத்துரு. ரெடி. ட்ரவுசர் பண்ணிட்டீங்க தானே வாங்க சார். அவங்க இருக்காங்க அப்புறம் நான் பண்ணு. ரெடி. அவங்க ட்ரவுசர் பண்ணு. ரெடி. மைக் வாங்க. உங்க மைக் எடுத்து. மைக் எடுத்து கீழே வைக்கிற. மைக் கொடுக்குறதா மைக் கீழே வைக்கிற பாருங்க. ஐயோ காதல் பதட்டடா வேற ஒண்ணும் இல்ல. ஹாய் நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு ப்ரோபோஸ் பண்ண போறேன். ஆமா அந்த வீட்டுக்கார் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பாக்குறாங்க? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன் நீங்க தான் சார். தான் சார். வீட்டுக்காரரே வாங்க. அதோ வரேன். என்னம்மா என்ன வேணும் உனக்கு? உன்னை ஆசையா கூப்பிடுறேன்யா. அப்படியா? சரி. தாலி கட்டின புருஷன் தானே நீ எனக்கு. என்னைக்காச்சும் நீ எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கியா? என்னைக்காவது நான் கட்டின தாலியை கழுத்துல போட்டிருக்கேன் நீ? கழுத்தி ஆணில மாட்டிடுவேன். எங்க அம்மா வாங்கி கொடுத்த செயின் போட்டிருக்கான்ல. என்னமோ சட்டுன்னு சொல்லிட்டு போ. சொல்றேன் ஆனா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. சொல்லுமே. நீ இது வரைக்கும் எனக்கு ஒரு லவ் யூ கூட சொன்னது இல்ல. ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. அதுக்கு சோ லவ் யூ. என்ன இது? ரோஸ். எப்படியே அது உன் தலையில தான் வைக்க போறேன். இவ்வளவு பெருசு என் தலையில வைக்க முடியாது. என்ன வேணுமா இல்ல வேற யாருக்காச்சும் கொடுக்குமா? என்னது வேற யாருக்காச்சா? இல்ல நானே வாங்கிக்கிறேன். நான் பேசும் அனைத்தும் கற்பனையே. ஓகே ஸ்டார்டிங் கேம் வந்து சூப்பரா ஆரம்பிச்சு செம்மையா முடிச்சு வேற லெவல்ல ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து கேம்ஸ் வரணும்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ். அதே மாதிரி உங்களுக்கு கேம் விளையாடணும் அப்படின்னாலும் நீங்களும் இங்க கிளம்பி வரலாம். எங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணலாம். தேங்க்யூ. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு.